பெரியார சொல்லியிருந்தா கூட மனசாரியும். உதயநிதி எதிர்காலம், எங்களின் எதிர்காலம். உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போறேன். என்ன எதிர்காலம் பார்க்க தரேன். பட் நீங்க எதிர்காலம் போவீங்க, நாங்க அண்ணன் மேல தெருவில் கோழி கொண்டு உருட்டி பண்ணாங்குள்ளி ஆடி அப்படி கிச்சு தாம்பலம் ஆடிட்டு இருப்போம்னு வச்சுக்க. என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதலாக இப்பதான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பார்ப்போம், பார்க்கத்தானே போறோம். எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலமா ஏதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும். எங்கள்ல ஒரு நாள் உள்ள என் தங்கி தேய்ச்சியில் அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்க, தமிழ் தாயின் மீதும் எங்களை பெற்ற எங்கள் உயிர்ப்பால் தந்த எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் தந்த தாய் தமிழின் மீதும் எங்கள் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் உயிர் தலைவின் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு உறுதியேற்கிறேன்னு வந்திருப்பான். உலகம், இந்தியா இல்ல உலகம் அப்படி அப்படி ஒரு தடவை திரும்பி பார்த்துருக்கோம். இது இன்னைக்கு நடக்கல, ஆனா என்னைக்காவது நடக்காம போகாது, நடந்துரும், நடத்தி காட்டுவோம். 2 ஆண்டுகள் இல்ல 2 மாதமே இருந்தாலும் என் தங்கை உள்ள அனுப்புங்க. அவ கேட்கிற கேள்விக்கு யார்ட்டாவது பதில் இருக்கா பாருங்க. புரட்சி என்பது ஒரு பொறிதானே என் உடன் பிறந்தவர்களே, பொறிதானே. ஒரு மெழுகுவர்த்தி ஒரு சிமிழி வழக்கில் எரிகிற தீ, சின்ன தீனியில் எரிகிற தீபத்தை தீயை ஹூ என்று நீங்கள் வாயிட்டே இருந்து ஊதினாலே அந்த காத்து அணைச்சு விடும். சிறு நெருப்பாக இருந்து ஊதும் போது வாய்க்கிட்ட இருந்து ஊதுற காத்து அணைச்சிருது, சின்ன காத்து. அதே நெருப்பு அடர்ந்த காட்டிலே பற்றி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். இதுதான் புரட்சி. அந்த புரட்சியைத்தான் உங்கள் பிள்ளைகள் பற்றி பெருநெருப்பாக எரிய தொடங்கி இருக்கிறோம். இப்போது ஊதி ஊதி அந்த காற்று வளர்க்கும். பாருங்கள், நீங்கள் நடக்கும். ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற புரட்சியை உங்களால் செய்துவிட முடியும்.